ஸ்தோத்திரம். வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் வாசிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இயேசு வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் என்றும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறார். இன்றைக்கு கடைசி வார்த்தை, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அவர் என்ன செய்கிறார்? சுத்திகரித்து கொள்கிறான். இந்த நல்ல காலவேளையில் யோவான் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணுமா? அவர் சுத்தமாய் இருக்கிறது போல நாமும் சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தை என்று சொன்னால், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறபடினாலே நாம் சுத்திகரிக்கப்படாமல் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறவே கூடாது. அல்லேலூயா. அதனால் நான் சுத்திகரிக்கப்படலை, அதனால் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறலைன்னு ஓடிடுறாங்க. அல்லேலூயா. சிலர் பல வேலையை வச்சுக்கிட்டு வந்திருப்போம், எப்போ முடியும் நாம் உடனே போனோம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய பந்தியை ரொம்ப கனமாக எண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தத்தை நாம் நினைவு கூறுகிறோம். சரி, இங்கே வாசிக்கிற காரியம் என்னன்னா, அவர் மேலே இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறோம் என்று அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போலவும் என்ன செய்கிறான்? சுத்திகரித்து தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான் என்று சொல்லிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பந்தியெல்லாம் வச்சா 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் மாதிரி வைப்போம். 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தால் தான். இப்போ சுத்திகரிப்பு கூட்டம் வைக்காமல் இருந்துமே கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்ய மாட்டோம்? சுத்திகரிப்பு கூட்டம் வச்சவங்களுக்கு தான், அதில் பங்கு பெற்றவங்களுக்கு தான் கர்த்தருடைய பந்தி. ஆனால் இங்கே வாசிக்கிற காரியம், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் அவன் என்ன செய்கிறான்? அப்ப நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர்? சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போலவோ அவரை ஆராதிக்கிற நாம், அவரை சேவிக்கிற நாம் சுத்தமுள்ளவர்களாய் நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஏசாயாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கன்னா, உங்களை கழுவி சுத்திகரிங்கன்னு போடுது. வாசிங்க. 1:16. உங்களை கழுவி என்ன செய்ய? எங்க போய் எந்த ஆத்துல போய் கழுவ? நம்மளை நாமே என்ன செய்யணும்? கழுவி என்ன செய்யும்? கழுவி என்ன செய்யும்? சங்கீதக்காரனாய் தாவீது சொல்ல, என்னை யோசேப்புனால கழுவி என்ன செய்யும்? சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பாரு. ஆனால் இங்கே ஏசாயாவில் வாசிக்கிறோம், உங்களை கழுவி. ஏன் தெரியுமா? நம்முடைய பார்வையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய செய்கையில் எல்லாத்துலேயும் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் யார்த்தையும் கோவப்பட மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, யார் மேலேயும் பொறாமப்பட மாட்டேன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? நேர வானத்திலிருந்து நேர கீழே குதிக்கலை. தோத்துறேன் என்ன, நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கேன்னு ஒருத்தரும் சொல்லவே முடியாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விதத்திலே நமக்கு என்ன உண்டு? குறைவுகள் உண்டு. நாம் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். இல்லையா? இப்போ இன்னைக்கு போடுற வஸ்திரத்தை மறுநாள் நம்ம என்ன செய்கிறோம்? சுத்திகரிக்கிறோம். ஒரே வஸ்திரத்தை பல நாட்களாக போடுகிற ஆட்களும் இல்லையோ? நமக்கு இங்கே வேறு வேணா தடுத்து மறுநாள் மாற்றிடும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸை வச்சு 1 மாதம் ஒப்பேற்றிடலாம். ஏன்னா வேக்காது, அப்படி தானே? வேறு வந்தால் தானே என்ன ஆகும்? சுத்திகரிக்க வேண்டியிருக்கும். கர்த்தர் கிறிஸ்தவ ஒருத்தர நான் ஊட்டிக்கு போயிருக்கும்போது 3 நாள் அங்கே போயிருந்தோம். ஸோ ஒரே ட்ரெஸ்ஸை வச்சு 3 நாள் ஒப்பேற்றியாச்சு. அல்லேலூயா. அது அழுக்காகவே
இல்லை. கர்த்தர் கிறிஸ்தவம். ஏன் அதை சொல்லுகிறேன்னா, அப்போ உங்களை என்ன செய்யுங்கள், சுத்திகரியுங்கள், கழுவி என்ன செய்யுங்கள். அப்போ நான் ஒவ்வொரு நாளும் நம்ம கழுவி என்ன செய்யணும், ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற கசப்பு, என்கிட்ட இருக்கிற வேண்டாத சுவாபங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை கழுவி என்ன செய்யும், சுத்திகரியும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்றார் பாருங்க. அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். எரேமியா 13வது அதிகாரம் 27வது வசனம். 13:27. நல்ல கவனியவும் விபச்சாரங்களையும் முறைகேடுகளாகிய அருவருப்புகளையும் நான் அருவருப்புகளை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எல்லா விதமான அருவருப்புகளையும் நான் கண்டேன். எருசலேமே உனக்கு ஐயோ, நீ சுத்திகரிக்கப்பட. ஒரு கேள்வி. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் என்ன ஆகணும், என்ன ஆகணும், சுத்திகரிக்கப்படும். எனக்கு அடுக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் வாயில தவறான வார்த்தை, என் வாயை சுத்திகரியும், என் கண்களை சுத்திகரியும், என் இருதயத்தை சுத்திகரியும், என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் சுத்திகரியும் நம்ம கேட்கிறோமா? ஆண்டவரே பணத்தை தாரும், வசதியை தாரும், வாய்ப்பை தாரும், அதை தாரும், இதை தாரும், எல்லா தாருன்னு கேட்கிறோம். ஆனால் நம்முடைய சுத்திகரிப்புக்குன்னு என்ன செய்கிறது இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. என் கண்களுக்கு கலிங்கப்படுவான் ஆண்டவரே. கலிங்கம்னா என்னது? குதிரைக்கு 2 பக்கமும் என்ன இருக்கும், ஸ்தோத்திரம், ஒரு திரை மாதிரி இருக்கும். அந்த இது போடலைன்னு வைங்க, அந்த குதிரை நேராக போகாது. ஸ்தோத்திரம். பச்சையை பார்த்தோன்னே அங்கங்கே என்ன செய்யும், இழுக்கும். என் கால்களுக்கு, என்னுடைய கைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு காவல் என்ன செய்யும். என் நாவுக்கு அவர் சொல்றாரு, என் நாவுக்கு காவல் வையும். அல்லேலூயா. அப்போ நீ இந்த வாக்கு, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? அப்ப என்ன ஆகணும், என்ன ஆகணும், சுத்திகரிக்கப்படும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு கொரிந்தி சபைக்கு, என்ன எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, நல்ல கவனிக்க, மாம்சத்திலும் நம்முடைய மாம்சத்திலையும் ஆவியிலையும் எல்லா அசுசிகள் நீங்க என்ன செய்யணும், எல்லா அசுசிகள் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. அப்போ நம்மளை என்ன ஆக்கணும், சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தை, இந்த நாத்தம் எடுத்த சரீரத்தை சுத்திகரிக்கிறதுக்கு விதவிதமான என்னது, சோப்பு, பவுட்ரு, செண்டு கிண்டு எல்லாம் என்ன செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த செண்டு கொஞ்ச நேரம் அடுத்தவளுக்கு தலைவலியை உண்டாக்கும் மாதிரி ஸ்தோத்திரம். மாதிரி நம்ம மேலே அந்த வாடை என்ன செய்யும், வித்தியாசமான வாடை இருக்கும். அல்லேலூயா. அது எப்போது நம்மளை அது என்ன ஆக்காது, சுத்திகரிக்காது. அல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ? அப்போ சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை நாம் என்ன ஆக்கணும், பூரணமாக்கணும். அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம், நாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், முதலாவது எதனால சுத்திகரிக்கிறார்? 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு ஒளியில இருக்கிறது போல, ஒளியிலே நாம், அவர் ஒளியில இருக்கிறது போல நாமும் அந்த ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருப்போம், ஐக்கியப்பட்டு இருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. முதலாவது காரியம், எது நம்மளை சுத்திகரிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால தான் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தாமல் இருந்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கவே மாட்டோம்.
பாவத்தில் மூழ்கி போயிருப்போம், அக்கிரமத்தில் மூழ்கி போயிருப்போம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன செய்கிறது? சுத்திகரித்து இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு மையோ ஏதோ பண்ணிட்டா ஸ்தோத்திரம் போய் அதை கசக்குன்னு கசக்கி அதை ஸ்தோத்திரம் நம்முடைய வஸ்திரத்தை அழுக்காக்கிற ஸ்தோத்திரம் அதை என்ன செய்கிறோம்? சுத்தப்படுத்தி விட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? வருகிறோம். அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய எல்லா பாவமர கழுவப்பட்டு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறங்கிற நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரெயர் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணத்தின்படி என்னதான்? எல்லா இரத்தத்தினாலே எல்லாம் எதனால சுத்திகரிக்கப்படும்? இயேசுவின் இரத்தத்தினாலே என்ன செய்யும்? சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்காய் கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? அந்த இரத்தத்தை சிந்தினதுனால தான் ஸ்தோத்திரம் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக நம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். அல்லேலூயா. எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாருக்கும் டயர்டாக இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை அவருடைய இரத்தம் நம்மளை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நம்முடைய பாவ கரைகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் அது என்ன செய்கிறது? ஒரு சோப்பு வியாபாரியும் ஒரு ஊழியக்காரன் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும்போது அவர் சொன்னாராம், ஊழியக்கார்ட்ட சோப்பு வியாபாரி சொன்னாராம், தூங்காதங்க. அல்லேலூயா. நடந்து போய்கிட்டே இருக்கும்போது சொன்னாராம், நம்ம சர்ச்சில் எப்போ பார்த்தாலும் சுத்திகரிக்கப்படணும், கழுவப்படணும், வைக்கணும். ஸோ அப்போ நீங்கள்லாம் கழுவப்பட்டிருக்கீங்களா? சுத்தி ஆண்டவருடைய இரத்தம் எங்களை என்ன செஞ்சுருக்கிறது? கழுவி இருக்கிறது வச்சு. அது எப்படி கழுவப்பட்டது எப்படி தெரியும்? கழுவப்பட்டது எப்படி தெரியும் அப்படின்னு. சரி, கொஞ்சம் தள்ளி போச்சான். அடுத்து நீங்கள் என்ன வியாபாரம் பார்க்கீங்க பிரதர்? சொல்லுங்க. சோப்பு. சரி, சோப்பு வியாபாரம் பார்க்க நீங்கள் போனது சோப்பு, விற்கிற சோப்பு ஸ்தோத்திரம் எல்லாரும் வாங்கி சுற்றி அதை துணியை வெண்மையாக்குதுன்னு எப்படி தெரியும்? அது வெண்மையாக்குதா? வெறும் சோப்பா தானே இருக்குது, அது வெண்மையாக. உடனே அவர் சொன்னாரா, வாங்கி பயன்படுத்தணும், பயன்படுத்தினா தான் துணிக்கு போட்டால் தான் இந்த சோப்பு என்ன செய்யும். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு தான் சுத்திகரிப்பு, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும்? அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டிருக்கோமா, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோமா, பூர்ணமாக்கப்பட்டிருக்குமான்னு நமக்கு நம்முடைய மனசாட்சி தெரியும். அதே எபிரெயரில் அதே 9வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. 14. அவர் பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அப்போ ஸ்தோத்திரம் மனசாட்சி செத்த கிரியைகளை அது என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஊழியம் செய்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு இருக்கிறோம், சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோங்கிற நிச்சயத்தை கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், நாம் எதிலே கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனத்தையும் வாசிப்போம்.
மல்கியா 3வது கடைசி புஸ்தகம், பழைய ஏற்பாடிலே கடைசி புஸ்தகம் 3:2. ஆனாலும் அவர் வரும் நாளை, யார் வரும் நாளை? ஆண்டவுடைய வரும் நாளை சகிப்பவன் யார்? ஆண்டவராகிய ஆண்டவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். 2வது காரியம், அங்கே நாம் சுத்திகரிக்கப்படுகிறது எதனால அப்படின்னு சொன்னா, அதுல 2 காரியம் வந்து, ஒன்று என்னது அப்படின்னு சொன்னா அக்கினியாக. அல்லேலூயா. அப்ப நாம் பெற்றிருக்கிற அபிஷேகம், நாம் பெற்றிருக்கிற அக்கினியின் அபிஷேகம் நம்முடைய எல்லா பாவத்தையும் அது என்ன செய்யும்? சுட்டரிக்கும். இப்போ வீட்டில் வேண்டாத கழிவுலாம் தோத்துறோம். நம்ம வீட்டில் சிலது கிடக்கும், அதை அள்ளி சிலர் தூக்கி தூர போட்டுருவாங்க. சிலர் அள்ளி என்ன செய்வாங்க? போட்டு என்ன வைப்பாங்க? நெருப்பு வைப்பாங்க. ஸோ வீடு என்ன செஞ்சிருக்கு? என்ன ஆகிருக்கு? சுத்திகரிக்கப்பட்டு இருக்கு. அப்படிங்கிறதுக்காக வேண்டாத குப்பையெல்லாம் வச்சு என்ன செய்யும்? கொஞ்சம் பாருங்களேன், என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், தீய வைப்போம். ஸோ அப்போ அது தீ வைக்கும் போது அந்த இடம் என்ன ஆகுது? சுத்திகரிக்கப்படுகிறது. அடுத்து அதில் போட்டிருக்கு வண்ணாருடைய சவுக்காரம். அல்லேலூயா. இப்போ வாஷிங் மிஷினில் பவுடர் போட்டு தட்டுனா அது என்ன செய்யுது? முன்னால் வண்ணாருடைய ஸ்தோத்திரம் அந்த காரத்தில் வச்சு முக்கி அது இது பண்ணால் தான் அது என்ன ஆகும்? வெள்ளை ஆகும். அல்லேலூயா. அதே போல கர்த்தர். அப்போ 2வது காரியம் சுத்திகரிக்கிறது எதுன்னா ஸ்தோத்திரம், நம்மள பெற்றிருக்கிற அபிஷேகம் நமக்குள்ள வேண்டாத காரியத்தெல்லாம் அது என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் அசுத்தத்துக்கு, குப்பைக்கு, வேண்டாத காரியத்துக்கு இடமே. இந்த அக்கினி உள்ள வராதனால தான் என்ன இல்லை? என்ன இல்லை? சொல்லுங்களேன், என்ன இல்லை? சுத்திகரிப்பு இல்லை. லூக்கா 12 அதில் 3வது வசனத்தை வாசிக்கும். அதுலேயே மல்கியா 3:3 என்னதான்? அவர் வெள்ளியை புடமிட, அது புடமிடன்னா எங்க போனோம்? அக்கினிக்கு போனோம். புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு இருப்பார். சரி, 3 காரியம். அதுல முதல்ல அக்கினியை போல சுத்திகரிப்பாரு, 2வது வண்ணாருடைய சவுக்காரத்தை போல, 3வது வெள்ளியை புடமிடுகிறது போல. இல்லையா? கர்த்தர் கிறிஸ்து. இது 3 என்ன வரும்? அக்கினி வைக்கணும். இல்லையா? வண்ணாருடைய சவுக்காரத்தை வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அடியில் என்னதான் வைப்பாங்க? அது இப்போ உள்ள ஆளுகளுக்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ஒரு மண்ணை குழச்சி வச்சு இது பண்ணி அதில் என்ன செய்வாங்கன்னா பானையை வச்சு அதில் தண்ணியை வச்சு அதுக்கு மேலே அழுக்கு துணியெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க? வச்சு அது தீயை போட்டு என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம். இப்போ அப்படிலாம் செஞ்ச மாதிரி இல்லை. இல்லையா? இப்போ ஸ்தோத்திரம் ஒரு மிஷின் வந்துருக்கு தெரியுமா? தேய்க்கிறதுக்கெல்லாம் வச்சு அயன் பாக்ஸ் எல்லாம் வேண்டாம். ட்ரெஸ்ஸை உள்ளே கொடுத்தா அது என்ன செய்யுதுன்னா நல்லா தேய்ச்சி மடித்து அப்படியே தனியாக வந்து விழுந்துருது. பார்க்கலையோ? யூடியூப்பில் பாருங்கள், தெரியும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துவைக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துவைச்சி எல்லாம் இப்போ என்ன செஞ்சிடும்? அயன் பண்ணி என்ன செஞ்சிடும்? எல்லாம் வந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 2வது காரியம் ஸ்தோத்திரம், அக்கினியினாலே ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்னா சுத்தி. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். 12:49. பூமியின் மேலே நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று என்ன செய்கிறேன். அப்போ ஆண்டவர் எதுக்கு வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க தான். ஆனால் இங்கே நான் பூமியில என்ன செய்தேன்? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று என்ன செய்கிறேன். அப்போ இந்த அக்கினி விழுந்த இடமெல்லாம் என்ன செய்யும்? சுத்திகரிப்பு உண்டாகும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய காலங்களில் மேல் வீட்டறையில் கூடி ஜெபிக்கும் போது அவர்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது பிரிந்து இருக்கிற நாவுகள்
அக்கினிமயமான நாவுகளாலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தாங்க? துதித்தாங்க. அல்லேலூயா. அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அக்கினிமயமான நாவு அவர்களுக்கு என்ன செய்தது? உண்டானது. ஏசாயாவுடைய நாவை அக்கினி தணல் என்ன செய்தது? தொட்டது. அல்லேலூயா. நல்ல கவனிய. நம்ம உதட்டை பிடிச்சி ஒரு துண்டு குண்டோட கங்கை எடுத்து இந்த உதட்டில் வச்சா எப்படி இருக்கும்? அழகாக இருக்கு அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருப்போம். உதட்டில் வச்சா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? பேசவே மாட்டேங்கிங்க, கோபத்தோடு இருக்கீங்களோ? அந்த வாயை என்ன செஞ்சோம்? நாக்கில் வச்ச உடனே என்ன ஆகும்? துடிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அக்கினிமயமான நாவுகள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இரண்டாவது சுத்திகரிப்பு. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. இரண்டாவது அக்கினினாலே கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? சுத்திகரிக்கிறார். தானியேலில் பாருங்க ஒரு வசனம், 7வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அக்கினியின் நதி எங்க இருந்து வருது? நீங்க ஏன் நல்ல பாட்டு ஆராதனை செய்யும் போது வரணும்னு சொல்றதுக்கு எங்க இருந்து இப்போ அக்கினி நதி வருது? வீட்டில் இருந்தா எங்க இருந்து? நம்ம பாட்டுலாம் முடிஞ்ச பிறகு தானே வருவோம். ஆவிலாம் நிரம்பி அந்நிய வசனம் வச்சு ஒவ்வொருக்கு தெரியும் இத்தனை மணிக்கு போனால் இத்தனை மணிக்கு முடிச்சிருவாங்க, இவ்வளோ இது நடக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சந்நிதியில இருந்து என்ன வருது? அக்கினி நதி புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவர்களை என்ன செய்தார்? சேவித்தார்கள், நின்றார்கள். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயில என்ன இருக்கணும்? நம்மள என்ன இருக்கணும்? அக்கினி இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய சந்நிதியில இருந்து என்ன புறப்பட்டு வரும்? அக்கினி. இங்க ஆவில நிரம்பும் போது இப்படி கையை தட்டிட்டு இருக்குது, எங்கேயாண்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். எங்கேயாண்டு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றணும் நம்மளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நதி புறப்பட்டு வரும்போது மேட்டை பார்த்து போகாது. எங்கே பார்த்து போவோம்? தண்ணி எங்கே பார்த்து போவோம்? பள்ளத்தை பார்த்து. எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே பார்த்து தான் பாயும். அல்லேலூயா. மேட்டை பார்த்து பாயாது. நம்மிடத்தில் தாழ்மை இருக்குமானால் அந்த அக்கினி நம்ம மேலே என்ன செய்யும்? இறங்கும். அல்லேலூயா. ஏசாயாவில் பாருங்க, அப்படி நான் சொன்ன காரியம் 6வது அதிகாரம் 6வது வசனம். 6:6. சேர்வையில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து ஒரு அப்படி நான் சொன்னதான் நெருப்பு தணலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து என் வாயை தொட்டு அப்போ அந்த அக்கினி செல்ல நம்முடைய நாவை என்ன செய்யணும்? தொட்டுச்சுன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது. பல பாசைகளை என்ன செய்யும்? இப்போ தீய என் நாக்கில் வச்சாங்கன்னா என்ன ஆகும்? பல பாசைகள்லாம் வந்துடும். அப்படிதானே? என்ன செஞ்சிடும்? அது என்ன செஞ்சிடும்? உலர வந்துடும். ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கினியினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மூன்றாவது, நான் 2 காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கிறேன். எதனாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம்? எபேசியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். 5:26. எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் ஒப்பு கொடுத்தார். போதும். அப்ப 3வது காரியம் சுத்திகரிப்பு எதுல இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கேட்க 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 தான் நமக்குள்ள என்ன வரும்? என்ன வரும்?
ஸ்தோத்திரம். பாஸ்டரால் சுத்திகரிப்பு இல்லை, சபையால் சுத்திகரிப்பு இல்லை. கர்த்தருடைய வசனம் நம்மை ஒவ்வொருவரையும் என்ன ஆக்கிக்கிட்டே இருக்கும் சொல்லுங்களேன், சுத்திகரித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமான ஜீவியம் செய்வதற்கு கர்த்தர் வைத்திருக்க காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம், வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் என்ன செய்யாது, திரும்பாது. இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம்னா நம்ம கையில கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன ஆக்கியிருக்கு சொல்லுங்களேன், சுத்திகரித்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது இதுதான், ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. இது ஜீவன் உள்ளது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்றாங்க, அது கொஞ்ச நாள் இருக்கும், அது மாறி போயிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. காந்தி சொன்ன வார்த்தைகள் உண்டு, அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகள் உண்டு, நிறைய விவேகானந்தர் சொன்ன வார்த்தை, நிறைய மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள். ஆனால் எல்லா வார்த்தைக்கும் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதனால தான் இத்தனை ஆண்டு காலமாக இது அழியாமல் இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் மாறிடும், ஐயா சொன்ன வார்த்தையெல்லாம் மாறிடும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் மாறிப்போம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது, ஸ்தோத்திரம், வல்லமை உண்டு. அப்போ நம்ம சுத்திகரிக்கப்படுவது எதனால, வசனத்தை கேட்கறதுனால. அல்லேலூயா. கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் நான் நிறைய வார்த்தையை நல்ல தேவமணி எல்லாத்தையும் கண்ட கழிதெல்லாம் கேட்க மாட்டேன். நல்ல பரிசுத்தவங்களுடைய வார்த்தையை, சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிற தேவ மனுஷனுடைய வார்த்தையை வச்சு ராத்திரி பகல சில நேரம் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கறது தப்பு கிடையாது. நமக்கு தான் பிரசங்கம் பண்ண தெரியுமே, நான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மனிதர்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கிக்க வைத்து கேட்கறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ மூணாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தினால நாம் என்ன ஆக்கப்படுகிறோம். அதுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 15:3. நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ, இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே. இப்ப நம்ம சுத்தமா இருக்க காரணம் என்ன, சுத்தமா இருக்க காரணம் என்ன, இயேசு சொன்ன உபதேசம், இயேசு சொன்ன வார்த்தை, அது நம்மளை என்ன ஆக்குது, சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினோடனே எனக்கு அந்த வார்த்தை இன்னும் மறக்க முடியாது. எங்கள் அப்பாவால் எந்த உதவியும் இல்லை. எங்கள் அம்மா மரித்து போனாங்க. தோத்தர் அந்த சூழ்நிலை கைவிடப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை எனக்குள்ள மறுவும், உன் தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வான். அல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு வார்த்தையை நான் ஆரம்ப நாட்களில் ஸ்தோத்திரம், தகப்பை இருந்து இல்லாத நிலைமை. நான் சொல்ல, எங்கள் அப்பா எங்களுக்குன்னு எந்த சொத்தும் ஒன்று கூட சேர்த்து வைக்கல. அல்லேலூயா. தைரியமாக சொல்லேன், ஸ்தோத்திரம். இந்த வீடு விற்ற ரூபாயில் 50,000 ஏதோ அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த ரூபாயை அந்த நேரத்தில் எவ்வளோவா, 53 எனக்கு அதை பேங்கில் ஸ்தோத்திரம் அதை எடுத்து என் தங்கச்சி கொஞ்சம், தம்பி கொஞ்சம், எங்களுக்கு கொஞ்சம், அதை பங்கு வச்சு கையில் கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இந்த இடம் வாங்கும் போது அந்த ரூபாய் அதில் போட்டோம். எதுக்காக நான் சொல்லுகிறேன்னா, எங்கேயோ வயக்காடோ, எங்கேயோ வீடோ, எங்கேயோ சொத்தோ ஒன்றும் வைக்கலை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சொன்ன பார்த்தா அப்பா தாப்பன் தாயி வீடு சொத்து வச்சா தான் என்ன செய்வாங்க சொல்லுங்களேன், நல்லா கவனிப்பாங்க. ஸோ நாங்கள் ஒன்றும் சேர்த்து வைக்கல. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆயுசு நாள் நீடித்திருப்பதுக்கு தாய் தகப்பனும் கனம் பண்ணணும் அப்படின்னு தான் கனம் பண்ணேன். அல்லேலூயா. ஒரு குறைந்து போகாது. கர்த்தர் ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வசனம் நம்முடைய தாய் தகப்பன் யார் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். அப்போ மூணாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தினாலே நம்ம என்ன ஆக்கப்படணும். அப்போ நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் என்ன ஆகுறீங்க,
அதுக்காக தான் வார வாரம் சுத்திகரிப்புக்கு, இல்லைன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவர் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸ்தோத்திரம். நம்ம என்ன ஆக்கப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடம்பு தான், நல்ல இதுதான். ஆனால் நான் ஸ்தோத்திரம், சில நேரம் அந்த உடம்புக்கு என்ன செய்யணும்? கசப்பான வேப்ப இளந்தையும் ஊற்றணும், இஞ்சி அரைச்சி என்ன செய்யணும்? ஊற்றணும். இல்லைன்னா உள்ள ஏதாவது ஒரு கோளாறு என்ன செய்யும்? பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸோ எப்போவுமே இனிப்பே தான் சாப்பிடுவேன்னா ஸ்தோத்திரம், உள்ளே ஏதோ ஒன்று வளருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்காக தான் அப்பப்போ என்ன செய்கிறது சொல்லுங்களேன், கசப்பு மருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அவருடைய உபதேசம் அப்படி தான் இருக்கும். அந்த ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்குறாரு, ஸ்தோத்திரம், இது ஆண்டவர் சொல்கிற வசனம்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது, நீங்கள் போய்விட, என்னை விட்டு போய்விடுறதுக்கு உங்களுக்கு மனதாக இருக்கிறீர்களோன்னு ஆண்டவர் கேட்காரு. நான் அடிக்கடியாக தான் நினைப்பேன், ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் இப்போ பிரசங்கம் பண்ணுற மாதிரி இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணியிருந்தா சிலுவைக்கு பேருக்கே மாட்டார். உண்மை தானே? உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு வீடு தருவார், உங்களுக்கு கார் தருவார், உங்களுக்கு பங்களா தருவார்னு சொல்லியிருந்தா அவரை சிலுவையில் அவர் வெட்டு ஒன்று துண்டு 2ஆக தான் பிரசங்கம் பண்ணார். அதெல்லாம் பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அடித்தாங்க. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை ஆண்டவருடைய வசனம் என்ன செய்கிறது பாருங்க, இன்னும் சுத்தி இருக்கான்னு பாருங்க. யாக்கோபு 1:21 வாசிங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். யாக்கோபு 1:26 வசனம் தான் நம்மளை சுத்தி அடிக்கும். 1:21 ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அடுக்கையும் துர்க்கோணத்தையும், எவ்வளவு வசனம் கேட்டாலும் இன்னும் என்ன போகல, துர்க்கோணம் போக மாட்டேங்க. துர்க்கோணத்தை ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்களை ஆத்துமாவை ரட்சிக்கிறதும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை என்ன செய்யணும்? அப்போ நம்மளை சுத்திகரிக்கிறது எதுதான்? வசனம். அதை சாந்தமா என்ன செய்யணும்? கோபமா ஏற்றுக்கிடக்கூடாது, சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வசனம் தான் நம்மளை என்ன ஆக்கும்? சுத்திகரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. அதுக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 17:10 10 11 வாசிங்க. 17:10 அப்போஸ்தலர் நடபடிகள். பவுலையும் சீலாவையும் அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் ஜெப ஆலயத்துக்கு போனாங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை என்ன செய்தாங்க? தேவனுடைய மனிதர்கள் அந்த பட்டணத்துக்கு போகும்போது அங்குள்ள ஜனங்கள் மனோவாஞ்சையாய் அந்த வசனத்தை என்ன செய்தாங்க? ஏற்றுக்கொண்டாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குல சாணிகளாக இதை செய்தாங்க. நற்குல சாணியாக மாறினதுக்கு காரணம் என்ன? வசனம் இப்படிலாம் இருக்கிறதா என்று சொல்லி வசனத்தை என்ன செய்தாங்க? சாந்தமாக ஏற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. அப்போ வசனம் தான் நம்மளை என்ன செய்யும்? என்ன செய்யும்? சுத்திகரி. கடைசி ஒன்றே ஒன்று நம்மளை சுத்திகரிக்கிறது என்ன? யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம். 15:2 என்னிலே கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அறுத்து போடுகிறார், கொடுக்கும்படி செய்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தம். 4வது காரியம் சுத்திகரிக்கப்படணும்னா ஸ்தோத்திரம் என்ன போடப்பட்டிருக்கணும்? நாம் அவரிலே நிலைத்து இருக்கணும். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள், நான் உங்களிலே நிலைத்திருக்கேன். அப்போ அந்த செடியோடு கொடியை என்ன செய்யணும்? இணைந்து இருக்கணும், நிலைத்து இருக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருந்தால்தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிலைத்து இருக்காதவர்கள் கனி கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரோடு கூட நம்ம அதுக்குள்ள நிறைய வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம்,
1 பேதுரு 2:21, ஓசியா 9:16, கொலோசையர் 2வது ஸ்தோத்திரம் அதிகாரம் 6. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் நீ வாசித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரிலே நிலைத்திருந்தால்தான் ஆண்டவருக்குள்ளே நாம் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ நிலைத்து இருக்க மாட்டாங்க. நிலைத்து இருக்காம சுத்திகரிப்பு இருக்கவே, என்ன வந்தாலும் சரிதான், என்ன ஏற்பட்டாலும் சரிதான், ஆண்டவரோடு கூட அந்த செடியோடு கூடிய கொடி என்ன செய்யணும்? நிலைத்து இருந்தால் ஸ்தோத்திரம், அப்போ தான் ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். அல்லேலூயா. என்னிலே நிலைத்திருங்க. நிலைத்திருந்தால் தான் நீங்கள் மிகுந்த கனிகளை என்ன செய்ய முடியும்? அவரிலே நிலைத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கனி கொடுக்கும்படி கர்த்தர் மாற்றுவார். 4 காரியம். எதனால சுத்திகரிப்பு? இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. அக்கினி சுத்திகரிப்பு. 3வது கர்த்தருடைய வசனத்தினாலே சுத்திகரிப்பு. 4வது இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்தால் சுத்திகரிக்கப்பட்ட ஸ்தோத்திரம், மரம், காய், கனி, செடி எல்லாம் ஸ்தோத்திரம், அது மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாத மரமாய் கொடியாக அது என்ன செய்யும்? திராட்சை செடி கொடி இருக்க, அது ஸ்தோத்திரம், அது சும்மா கனி காய்க்காது. அது அப்பப்போ அதை வெட்டி அதை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். அல்லேலூயா. எரு போடணும், தண்ணி பாய்க்கணும், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேண்டாததெல்லாம் அதை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் அப்புறப்படுத்தினால் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாய் மாறும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அல்லேலூயா. நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார். பல்லகளெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் தகுந்திட வேண்டும். பொன்னதானவை சமமாக பல்லகளெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொன்றுகள் தகுந்திட வேண்டும். பொன்னதானவை நேராகணும், கரடானவை சமமாக. இந்த நல்ல காலவெளியில ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும் போட்டு எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்ல, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்கும். அவருடைய அக்கினி நம்மளை சுத்திகரிக்கும். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிற வசனங்கள் நம்மளை சுத்திகரித்து நம்மை போட வேண்டும். 4வது நம்மை சுத்திகரிக்கிறது, என்ன வந்தாலும் இயேசுவிலே நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்க முடியும். நிலைத்திருக்காத கொடி எதுவோ அதை ஆண்டவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லிப்பார். அது அக்கினியில போடப்பட்டு இருக்கிறது என்று போடப்படுகிறது என்று யோவான்ல வாசம். ஆகையால இந்த கேட்ட அந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஒரு நிமிஷம் எல்லாரும் வாயில திறந்து, ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்படட்டும், அக்கினியினாலே நாங்கள் கழுவப்படணும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே நாங்கள் கழுவப்பட வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை கண்ணீர் வந்தாலும், எத்தனை கவலை வந்தாலும், எத்தனை கடன்பாரம் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே மழை போல வந்தாலும், எல்லாவற்றையும் நீக்குகிற கர்த்தர் மேலே நாங்கள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆராய்ச்சி துவக்கத்திலிருந்து இறுதி வரை நடத்தி தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்த சகோதர சகோதரி எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே நீ பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். பாஸ்துக்காக எடுக்கிறது இல்லை, கணவனுக்காக மனைவி எடுக்கிறது இல்லை, மனைவிக்காக கணவன் எடுக்கிறது இல்லை, பெற்றோருக்காக பிள்ளைகள் எடுக்கிறது இல்லை. ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் நாங்கள் நினைவுகூர்ந்து உம்முடைய பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் உதவிச்சு நான் வரும் அளவு இதை செய்யுங்கள் என்று சொன்னீர். நீ வரப்போகிறீர் ஐயா.
அது மட்டும் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய பந்தியை அசட்டையாக எண்ணாதபடி ஆண்டவரே எங்களிடத்தில் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். வேண்டாத காரியத்தெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி எங்களை ஆண்டவரே நீ புடமிடும்படியாக எங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மன்னாருடைய காலத்தை போல வெள்ளியை போல எங்களை புடமிடுகிறவரே நாங்கள் போய் துதிக்கிறோம். புடமிடும் தாழ்த்தூரம் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.